பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நான் என்னுடைய இறைவனிடத்திலே செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். ரப்பி ஹபிலி மின சாலிஹீன். என் இறைவா, சாலிஹீன்களிலே உள்ள நல்லோர்களிலே உள்ள ஒரு மகனை எனக்கு தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். எனவே சகிப்புத்தன்மை மிக்க ஒரு மகனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் நன்மாராயம் கூறினோம். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்து செல்லக்கூடிய வயதை அடைந்த போது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாம். என்னுடைய மனாமிலே நான் கண்டேன், என்னுடைய கனவிலே நான் கண்டேன். அன்னி அஸ்பஹுக, உன்னை நான் அறுப்பதாக கண்டேன். ஃபன்சுர் மாதா தரா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதை சிந்தித்துப் பார் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா அபதி ஃபஅல் மா தூமர். அருமை தந்தையே, நீங்கள் எதை ஏவப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்களிலே என்னை நீங்கள் அடைவீர்கள் என்பதாக கூறினார். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன். இவ்வாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இறைவனுக்கு வழிபட்ட போது தல்லஹு லில் ஜபீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முகம் குப்புற கிடத்தினார்கள். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம். மேலும் நாம் கூறினோம், ஓ இப்ராஹிமே என்று நாம் இப்ராஹிமை அழைத்தோம். கது சத்தக்குத்த ருவியா, நீ பார்த்த கனவு உண்மையாக இருக்கிறது. நீ பார்த்த கனவை நீர் உண்மைப்படுத்தினீர். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். நிச்சயமாக நாம் இதே போலத்தான் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு கூலி வழங்குவோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன். நிச்சயமாக இது தெளிவான பெரும் சோதனையாக இருக்கிறது. வஃபதைனாஹு பிதுபஹின் அதீம். மகத்தான ஒரு குர்பானியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நாம் பகரமாக்கினோம். வதரகனா அலைஹி ஃபில் ஆஹிரீன். பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தில் ஒரு படிப்பினையை நாம் விட்டு வைத்தோம். சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது சலாம் உண்டாகட்டும். கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இதே போலத்தான் நன்மை செய்பவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். இன்னஹு மின் இபாதிஹல் மூமினீன். நிச்சயமாக அவர் மூமினான நம்முடைய அடியார்களில் ஒருவராக இருக்கிறார். வபஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யம் மினஸ் சாலிஹீன். சாலிஹான நபியாகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை மகனாக கொடுப்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் நன்மாராயம் கூறினோம். வபாரக்னா அலைஹி வ அலா இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் நாம் பரக்கத்துகள் புரிந்தோம். வமின் ஸுர்ரிய்யத்திஹிமா முஹ்ஸினும் வ ஸாலிமுன் லிநஃப்ஸிஹி முபீன். இருவருடைய சந்ததிகளிலேயும் நல்லவர்களும் உண்டு, பகிரங்கமாக வெளிப்படையாக தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஆயத்துகளிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க கொண்டு சென்றார்களே, அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறான். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, தன்னுடைய சமுதாய மக்களுக்கு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ தப்லீக் செய்தார்கள், தாவத்து தப்லீக் செய்தார்கள். ஆனால் அந்த பயல்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. அதனால் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். பெரிய பெரிய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டியும் கூட ஈமான் அவர்களுக்கு நசீபாகவில்லை. ஈமான் அல்லாஹ்வுடைய கையில், அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ ஈமான் கொடுப்பான். அவர்களுக்கு ஈமான் நசீபாகவில்லை. அதனால் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எப்பா இனிமேல் நான் உங்களோட இருந்து புண்ணியம் இல்லையா, நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார்கள். அவர்களிடத்தில் பிரகடனப்படுத்தினார்கள், வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி. என்னுடைய இறைவனிடத்தில் நான் செல்லப் போகிறேன்
அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு கருத்து என்னான்னு சொன்னால், நான் ஹிஜ்ரத்து செய்ய போகிறேன், நான் இனிமேல் நான் உங்களுடைய இடத்துல நான் இருக்க போகிறதில்லை, நான் ஹிஜ்ரத்து செஞ்சு இங்கே இருந்து கிளம்ப போகின்றேன். சயஹ்தீன், என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு தஆலா அவன் எனக்கு வழிகாட்டுவான், எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பிறகு தன்னுடைய ரப்பிடத்திலே கையேந்தி துவா செய்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என் இறைவா எனக்கு ஒரு மகனை கொடு, சாலிஹான புள்ளையை கொடு, அந்த புள்ளையவாவது நான் ஏகத்துவத்தின் மீது வளர்க்க வேண்டும், அதுக்காக எனக்கு ஒரு சாலிஹான புள்ளையை கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துவாவை கபூல் செய்தான். அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னான். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு மகனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுப்பதாக நாம் பஷாரத்து கொடுத்தோம், நன்மாராயம் கூறினோம். அந்த சகிப்புத்தன்மை மிக்க மகன் யார் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் மகன். அவங்க தான் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் பெரிய பிள்ளை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இளையவர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இளையவர். முதல் பிள்ளை இவர், அடுத்த பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மகனுங்க அப்படிங்கிறது அஹ்லே கிதாபுகளும் ஏற்றுக்கொள்வார்கள். வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே அவங்க கூட ஒத்துக்குவாங்க. இஸ்மாயில் இஸ்ஹாக் 2 பிள்ளைங்க தான் கலீலுல்லாஹ்வுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்வாங்க. அவர்களுடைய வேதத்திலேயும் இது இருக்கிறது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரத்தில் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வயசு எவ்வளோன்னு சொன்னால் 86 வயசு. 86 வயசில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் போது கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயசு எவ்வளவுன்னு சொன்னால் 99 வயசு. அப்போ மூத்தவர் இஸ்மாயில், இளையவர் அவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இன்னும் அவர்களுடைய வேதத்திலே இதுவும் இருக்கிறது. வேதக்காரர்களுடைய வேதங்களிலே கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒத்த மகனை அறுப்பதற்காக வேண்டி, குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி சென்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒத்த மகனை அறுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான் அப்படின்னும் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க பனி இஸ்ராயேலுடைய வம்சத்திலே உண்டானவர்கள். அது ஏற்கனவே நான் பல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொன்னால் நீளமாகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பனி இஸ்ராயேலுடைய நபிமார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளிலே இருந்து வந்தவர்கள் தான். ஸோ அதனால் அவங்க எல்லாம் பனி இஸ்ராயேல்கள் எல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததிகளிலே உள்ளவர்கள் தான். நபியுல்லா சபீஹுல்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்களுடைய சந்ததிகளிலே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் அரேபியர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களினுடைய சந்ததிகளிலே இருக்கக்கூடியவர்கள். அப்போ அசல்ல நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுப்பதற்காக வேண்டி கொண்டு போனது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான். ஆனால் இவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க இல்லையே பனி இஸ்ராயில். அதனால் அவங்க வேதத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல இஸ்மாயிலை பற்றி பேசப்பட்டதோ அந்த இடத்துல இஸ்ஹாக்குன்னு மாற்றிக்கிட்டாங்க. அவங்களே அல்லாஹ்வுடைய கலாமை மாற்றி விட்டார்கள், அப்படியே மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு போனாங்க அறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதங்களில் இருக்கிறது. அவங்க வேதங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கிதாபுகளில் எழுதுகிறாங்க, வஹீதக அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற. வஹீதக அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒத்த மகன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, மாறாக கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் இருந்த ஒத்த மகன் அப்படின்னு சொன்ன. ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் மக்காவில் இருந்தாங்க.
மக்காவில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்போ ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல இருந்த மகன் அது இஸ்ஹாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க வேதக்காரர்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து, முற்றிலும் தவறான கருத்து, குர்ஆனுக்கு நேர் மாற்றமான ஒரு கருத்து. அசல்ல வஹீதக அப்படிங்கிற வார்த்தை எதற்கு சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால் ஒத்த மகனுக்குத்தான் சொல்லப்படும். ஒத்த மகன் அப்படின்னு சொன்னால் அதாவது அவனுக்கு சகோதரன் இருக்கக்கூடாது, சகோதரன் யாரும் இல்லாத பயலுக்கு வஹீதக் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இன்னொரு நுணுக்கமும் இருக்குது இதில். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனை அறுக்க சொல்லி குர்பானி கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னது எதற்காக அப்படின்னு சொன்னால் சோதனைக்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான். ஒருத்தருக்கு புள்ள மேலே இருக்கக்கூடிய முஹப்பத் அது அடுத்த புள்ள மேலே முஹப்பத் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. 86 வயசில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்கன்னா அந்த பிள்ளை மீது எவ்வளோ அன்பு இருக்குதோ அது 99 வயசில் பிறந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மேலே இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. புள்ள மேலே பாசம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக்கை குர்பானி கொடுக்க அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொல்லியிருப்பான். இதுவும் இதில் நமக்கு தெரிகிறது. சில முன்னோர்களான உலமாக்களும் அந்த வேதக்காரர்கள் சொல்லுவதை போல ஜபீஹுல்லா இஸ்ஹாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சஹாபாக்களுடைய ரிவாயத்துகள் கூட அப்படி இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸுக்கு அது மாற்றமானது தான். அவங்க பனி இஸ்ராயல்களுடைய அந்த அறிவிப்பை பிரபல்யமாக இருக்குது. அந்த அறிவிப்பு நீங்கள் போய் பைபிள் அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அதுதான் இருக்குது. ஸோ அதனால் அது ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறதுனால வரலாற்றை ஆய்வு செய்யாமல், குர்ஆனை ஆய்வு செய்யாமல் அந்த வார்த்தையை நம்பி ஆதாரம் இல்லாமல் அவர்கள் சொல்லுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது அப்படித்தான் இருக்க முடியும். ஏனென்றால் குர்ஆனுடைய வார்த்தைகளை நல்லா கவனித்தாலே நல்லா தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சகிப்புத்தன்மை மிக்க ஒரு மகனை இப்ராஹிமுக்கு நாம் நன்மாராயம் கூறினோம், ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு இஸ்மாயிலை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறார். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிறதுக்காக வேண்டி கூட்டு போகிற சம்பவம் அது அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிறான். அதையெல்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறமேல தான் கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபபஷ்ஷர்னாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கப்புறமேல ஃபபஷ்ஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யம் மின சாலிஹீன் என்று அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சாலிஹான மகன் இஸ்ஹாக்கை உங்களுக்கு நாம் நன்மாராயம் சொன்னோம் அப்படின்னு இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஸோ என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மலக்குகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு நன்மாராயம் சொன்னதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குலாமுன் அலீம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும்போது குலாமுன் ஹலீம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃபில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறப்பாங்கன்னு சொல்லி நன்மாராயம் சொல்லப்பட்டதை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா மிம்பராய் இஸ்ஹாக் யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹயாத்திலேயே அவங்க உயிரோடு இருக்கும்போதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்துட்டாங்க. பேரப்பையனும் பிறந்துட்டு இப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு இவங்க மூலமாக உங்களுடைய சந்ததிகள் இருக்கிறதே அது பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லப்பட்டது. அவங்கள குர்பானி கொடுக்க சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டதாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயுமே குர்ஆனில் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானிக்காக வேண்டி கூப்பிட்டு போன தன்னுடைய மகன் 86 வயசில் பிறந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் கூப்பிட்டு கொண்டு சென்றார்கள். வேதக்காரர்கள் சொல்லுவதை போல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. அது அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படி சொன்னால், ஏன்னா பனி இஸ்ராயல் எல்லாம் இஸ்ஹாக்குடைய வம்சம், அது அவங்களுடைய வம்சம். அதனால்
தன்னுடைய வம்சத்தை பெருசாக பேசணுங்கிறதுக்காக அவர்களுடைய வேதத்தையே அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அதுதானே தவிர அசல் விஷயம் அது இல்லை. குர்பானி கொடுப்பதற்காக கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்டு கொண்டு சென்றது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான். பிறகு சில விளக்கங்கள் இன்னும் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக